கிறிஸ்துவுக்குள்ளாக அழைக்கப்பட்ட அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பாஸ்டர் ரசல் என்ன சொன்னார் என்ற கேள்வி பதில் புத்தகம் 11. உபத்திரவங்கள் கிறிஸ்துவின் உடையவைகள் யாருக்கு பிரயோகிக்கப்படுகிறது? 1910 கேட்கப்பட்ட கேள்வி. கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்காக பரிசுத்த பவுலின் நிறைவேற்றுதல் சபையின் சார்பாக இருந்தால் இந்த வேத வாக்கியத்தை கர்த்தருடைய வெள்ளாட்டு கடாவின் நிஜமாக உலகத்தின் சார்பாக சபை பாடுபடுகிறது என்று அர்த்தப்படுவதாக எப்படி பயன்படுத்த முடியும்? பவுல் தம்முடைய பாடுகள் சபைக்காக இருந்தன என்று கூறுகிறாரே, இந்த வசன பகுதி சபைக்காக பிரயோகப்படுகிறதா அல்லது பவுலுக்காக மட்டுமா? பதில்: சபையும் மற்றும் கிறிஸ்து எல்லோரும் அதே பாடுகளை அதே நோக்கத்திற்காக அனுபவிக்கிறார்கள். கிறிஸ்துவின் பாடுகளில் பங்காளிகளாக போகிறோம் மற்றும் வேறு எந்த வகையான பாடுகளில் அல்ல. நீங்கள் உலகத்தாருக்காக பாட அனுபவிக்கிறதில்லை மற்றும் வெள்ளாட்டு கடா உலகத்தாருக்காக பாட அனுபவிக்கவில்லை. இல்லவே இல்லை. வெறுமனே கொள்வது பாடுகளாக இருக்கின்றன. இரத்தத்துடன் செய்யப்பட்டதுடன் வெள்ளாட்டு கடா செய்வதற்கு ஒன்றும் இல்லை. சிலர் அதை மறந்து விடுகின்றனர். காளையை கொள்வது மற்றும் வெள்ளாட்டுக்கடாவை கொள்வது எல்லாம் நிழலாக இருந்தன என்பதை மறப்பதற்கு நாம் தகுந்தவர்களாக இருக்கின்றோம். காளையை யார் கொன்றார்? பிரதான ஆசாரியன். வெள்ளாட்டுக்கடாவை கொன்றது யார்? பிரதான ஆசாரியன். பிறகு வெள்ளாட்டுக்கடா தன்னைத்தானே கொள்ளவில்லை. இது செய்ததா? இல்லை. இங்கு கவனிக்கத்தக்க விஷயம் இதுவே. கர்த்தருடைய ஜனங்களுக்காகவும் மற்றும் கர்த்தருடைய நோக்கத்தின் விருப்பத்தில் அவருடைய ஜீவனை ஒப்படைக்க செய்வதின் அவர் பிரியமுடன் இருந்தார் என்று நம்முடைய பரலோக பிதா இயேசுவிடம் கூறினார். மற்றும் அவ்வாறு செய்வதில் இயேசு தம்முடைய உண்மை தன்மையை காண்பித்தார். நாம் போய் அதே மாதிரி செய்ய வேண்டும் மற்றும் சகோதரருக்காக நம்முடைய உண்மை தன்மையை காண்பிப்பதில் நம்முடைய ஜீவனை ஒப்படைக்க வேண்டும் என்று இயேசு உங்களுக்கும் எனக்கும் கூறினார். இப்பொழுது நீங்கள் இதனுடன் செய்வது எல்லாம் இதுவாகவே இருக்கிறது. தேவன் அதற்கு எப்படி வெகுமதி அளிப்பார் என்பதை பார்க்கும் பொழுது நாம் செய்வதற்கு எதுவும் இல்லை. சகோதரர்களுக்காக நீங்கள் உங்கள் ஜீவனை ஒப்படைத்தால் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற வெகுமதி என்னவெனில் சபையாகிய கிறிஸ்துவின் சரீர அங்கமாக நீங்கள் இருப்பீர்கள். இயேசு சகோதரர்களுக்காக தம்முடைய ஜீவனை ஒப்படைத்ததால் அவர் மகிமையின் ராஜாவாக மாபெரும் மேசியாவாக இருப்பார் என்பது இயேசுவுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வெகுமதியாக இருந்தது. உங்களுக்கும் எனக்கும் உள்ள வாக்குத்தத்தம் அவருடைய சரீரத்தில் அங்கங்களாக இருப்போம் என்பதாகும். உலகத்தாருக்கு சில காரியங்களில் விளைவாக வர வேண்டும் என்பது அவரிடம் தேவனுடைய வாக்குத்தத்தமாக இருக்கவில்லை. இயேசுவின் இரத்தம் உலகத்தின் பாவத்திற்கான மன்னிப்பை கொண்டு வரப் போகிறது மற்றும் உங்களுடைய பலியினால் செய்யப்படுகிறது எதுவும் உண்மையில் உலகத்தாருக்காக அவரால் எண்ணப்படுகிறதாக இருக்கின்றது. ஆனால் அதனுடன் செய்வதற்கு ஒன்றும் இல்லை அல்லது உங்களுடைய பங்கு இல்லை. நீங்கள் உங்களுடைய ஜீவனை ஒப்படைப்பது கர்த்தர் கட்டளையிட்டபடி உங்களுடைய ஜீவனை பலியாக்குகிறீர்கள் என்ற பார்வையில் உள்ளது. அவர் இரத்தத்துடன் பிற்பாடு செய்ய போவதில் நீங்கள் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. அது உங்களுக்கு சம்மதம் இல்லை. உங்களுடைய பங்கு உங்களுடைய பங்கை செய்வதாக இருக்கிறது மற்றும் என்னுடைய பங்கு என்னுடையதை செய்வதாக இருக்கிறது. நாம் கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவானதை நிறைவேற்றுகிறோம். அவர் கொண்டிருந்ததும் மற்றும் அதே நோக்கத்திற்குமானதுமான அதே பாடுகளாக இருக்கின்றன. அவைகள் எல்லாம் சபையாகிய கிறிஸ்துவின் சரீரத்திற்காக செல்கிறது. நீங்களும் நானும் சபைக்கு ஊழியம் செய்கிறோம். நாம் உலகத்துக்கு ஊழியம் செய்கிறதில்லை. அந்த பலியின் புண்ணியத்துடன் தேவன் என்ன செய்ய போகிறார் என்பது ஒட்டுமொத்தமாக வேறு விஷயமாக இருக்கிறது. கேள்வியின் 12. முற்பிதாக்கள் இரண்டாம் மரணம். 1907 கேட்கப்பட்ட கேள்வியின் 11 முதல் பகுதி. முற்பிதாக்களின் எவரேனும் இரண்டாம் மரணத்திற்குள் சென்றிருக்கும் சாத்தியம் இருக்கிறதா? பதில்: நான் நினைக்கவில்லை. முற்பிதாக்களின் காலத்தில் தேவன் உலகத்தாருக்கு சலுகை எதையும் கொடுத்திருந்ததில்லை மற்றும் அவர்கள் ஆதாமின் மரணத்திலிருந்து விடுவிக்கப்படாததால் அவர்கள் இரண்டாம் மரணத்திற்குள்ளாக சென்றிருக்க முடியாது. ஆகவே நீங்கள் பார்க்கலாம், ஆதாமின் பாவத்திற்காக
கிறிஸ்து மரித்திராத வரைக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோருக்கும் நியாயாதிபதி ஆவதற்கு மரித்தோரிலிருந்து அவர் எழுந்திராத வரைக்கும் ஆதாமின் மரணத்திலிருந்து எவரும் வெளியே வருவதற்கான சாத்தியம் அப்போது இல்லாத வரைக்கும் மற்றும் அவர்கள் ஆதாமின் மரணத்திலிருந்து வெளியே வரும் வரைக்கும் அவர்கள் இரண்டாம் மரணத்திற்குள் போக மாட்டார்கள். ஆமீன்.